எங்கள் அப்பா இளையராஜாவுக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் சாதிக்கணும்னா பாடி காட்டினா போதும். டேய் நீ பாடாத நான் செய்கிறேன்ருவாங்க. 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான், மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா. இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்ப திருடனா பார்த்தா நம்ம பார்த்தா அவன் திருந்தல. இப்ப நம்ம திருத்தணும். 5 வயசுல எப்படிலாம் மேடையில ஏறி பேசணும் அப்படின்னு கத்துக் கொடுக்கல. எப்படி சண்டை போடணும்னு தான் 5 வயசா இருக்கும்போது ஒரு சிலம்பு கம்பை கொடுத்து கத்துக்க சொன்னாங்க. மேடையில பேசும்போது ஒருத்தன் குறுக்க குறுக்க பேசிட்டு இருந்தா முதல்ல கத்துக்கிட்டது ஞாபகத்துக்கு வந்துருது. நான் ஆள் வச்சு அடிப்பேன்னு நினைக்கிறாங்க, நானே போய் அடிப்பேன். அதுல இன்னும் கோவம் வரும் பாருங்க. அந்த ஜண்டுபாம் விளம்பரத்துக்கு அப்படியே வந்து பலே ராவணா ஜண்டுபாம் டே நான் வர்றதுக்குள்ள ஓடி போயிருங்களா கொண்டே வருவேன். நானும் எங்கள் ஐயா மையனும் எனக்கு ஐயா மையன், அவருக்கு நான் எப்போவுமே அராஜகம்தான். நாங்கள் உங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பா தமிழ் கடல் நெல்லைக்கண்ணன் எங்கள் அப்பா. அவங்க எப்போவும் என்னை வந்து மகனே ஐயான்னு தான் அழைப்பாங்க, மகனேன்னு அழைப்பாங்க. நான் ஏதாவது கேட்டால் வாழ்க வாழ்க தமிழுடன் அப்படி தான் சொல்லுவாங்க. வாழ்க தமிழுடன். எப்போவுமே வைக்கும்போது ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும், ஐயா படிக்கணும் அது சொல்லிட்டு தான் வைப்பாங்க. அப்படி எங்களை தமிழ் பால் ஊட்டி வளர்த்த தாய் தந்தை எல்லாமே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பாவுடைய அன்பு மகன் எங்கள் ஐயா மகன் சுகா அவர்கள். பெரிய அறிஞர், அமைதியாக இருப்பார், பெரிய எழுத்தாளர், பெரிய ஆற்றலாளர், பெரிய திரைக்கதை. அது அந்த என்னன்னா எங்கள் அப்பா இளையராஜாவுக்கு முன்னாடி நான் ஒரு காரியம் சாதிக்கணும்னா பாடி காட்டினா போதும். டேய் நீ பாடாத நான் செய்கிறேன்ருவாங்க. எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி பாடி காட்டுவேன்னா நீங்கள் என்ன வேணாலும் நினைச்சுக்கிறீங்க, நான் பாடி காட்டுவேன், பாடுவேன். அது ஒரு தடவை என்னை கூட என் முன்னாடி நீ பாடி காட்டுறான்றாப்புல. அப்பா நான் சொல்லிட்டு தானே பாடினேன். என்ன தெரியுமா அதில் அந்த அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே அப்படின்னா நல்லா இருக்காப்பா, நான் பாடிடுறேன். இல்லைடா நீ என் முன்னாடி பாடி, உங்கள் முன்னாடி தான் பாடி காட்ட முடியும் அப்படின்னு. ஏன் அவர் பாடும்போது ஒரு கோவம் வராதுன்னா அவர் சுதி சுத்தமாக பாடுவார், இசை தெரியும், எனக்கு தெரியாது. அதனால அவர் ஒரு மெட்டு போட்டு வச்சிருப்பார், நான் ஒன்று பாடி விடுவேன். அதில் டே தயவு செய்து பாடாதரா, நீ என்ன சொல்றியோ செஞ்சிடண்டா. அது மாதிரி அவ்வளோ ஒரு இது. எங்கள் ஐயாமே சொன்னதெல்லாம் உண்மைதான். ஏன்னா உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நான் முத மேடையில் எப்படி பேசுறதுன்னு எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. எனக்கு கற்றுக் கொடுக்கல. 5 வயசில் எப்படிலாம் மேடையில் ஏறி பேசணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கல. எப்படி சண்டை போடணும்னு தான் 5 வயசாக இருக்கும்போது ஒரு சிலம்பு கம்பை கொடுத்து கற்றுக்க சொன்னாங்க. அப்புறம் 10ஆவது படிக்கும்போது கராத்தே வகுப்பில் போய் சேர்த்து விட்டாங்க. முதல்ல சண்டை தான் கற்றுக்கிட்டேன், அப்புறம் தான் பேச கற்றுக்கிட்டோம். மேடையில் பேசும்போது ஒருத்தன் குறுக்க பேசிட்டு இருந்தா முதல்ல கற்றுக்கிட்டது ஞாபகத்துக்கு வந்துடுது. அவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க நான் போய் அடிதடியில் ஈடுபட்டு இனிமேல் சிறைக்கு போகிறேன்னு. சிறையிலிருந்து வந்து தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். அதையும் கவனத்தில் வச்சுக்கிட்டு பேசணும். நான் ஆள் வச்சு அடிப்பேன்னு நினைக்கிறாங்க, நானே போய் அடிப்பேன். அதெல்லாம் தம்பி. ஏன்னா நான் இங்கே இருக்கிற தலைவர்கள் ஐயா கருணாநிதி ஐயா, ஐயா எம்ஜிஆர் ஐயா, ஐயா அம்மா ஜெயலலிதா அம்மாவெல்லாம் பார்த்து அரசியல் செய்ய வந்தவன்ல. தான் செத்தாலும் சரி தன் இனம் வாழ்ந்தால் போதும்னு நின்ன உலகத்தின் தலை சிறந்த வீரன், என் இனத்தின் பெருமாவீரன் பிரபாகரனின் மகன். சும்மா போய் இதெல்லாம் கிடையாது. இப்போ எங்கள் ஐயா பரிணாமன் பாடலை நினைவுபடுத்தினாங்க. என் தம்பி எசைக்கு கார்வண்ணன் கூட அன்னையும் பாடி. நாங்கள் இதுதான் வேலை, சமைப்போம், சாப்பிடுவோம், டப்பாவை கவித்து வச்சுக்கிட்டு தாளம் போட்டுக்கிட்டு மாறி நாங்கள் பாடுவோம். அந்த பாட்டை நம்ம கம்யூனிஸ்ட கட்சிகளில் நாங்கள் பயணிக்கும்போது நம்ம தோழர்கள் பாடினது தான் ஐயா பரிணாமன் பாடல். குறிப்பாக என்னுடைய தம்பிகள் ரொம்ப நல்லா பாடுவாங்க. இது ஆனால் அதில் என்ன நான் விட்டுட்டேன் பிறன்னா 10 தல ராவணனே ஒத்த தல ராம வென்றான்னு வருது. நமக்கு புரிதல் வரும்போது 10 தலை கிடையாது, அதுவும் வரலாற்று திரிவு தான். கலை 10ல் தலை சிறந்தவன், திசை 8ம் புகழ் கொண்டவன் ராவண பெருந்தகை. அதுதான் அந்த கலை 10ஐ தலைவத்தா பின்னாடி வந்தவன் மாட்டான். ஒருத்தன் 10 தலையோட பிறக்க முடியுமான்னு பாருங்க.
அதுல இன்னும் கோவம் வரும் பாருங்க. அந்த ஜண்டுபாம் விளம்பரத்துக்கு அப்படியே வந்து பலே ராவணா ஜண்டுபாம் டே, நான் வர்றதுக்குள்ள ஓடி போயிருங்கன்னா கொண்டே விருவின்னு. அவன் கலைவத்தில் தலை சிறந்தவன், திசையெட்டும் புகழ் கொண்டவன். அதை போய் கலைபத்தை தலைபத்தாக்கி ஒத்தத்தலை ராம வென்றான்னு போட்டான். அதுல மொத்தத்துல வீரம் வேணும்னதுல நான் ஒத்துக்கிறேன். அது ஒத்துக்கிறேன். அந்த பாடல் அதை விட்டுற போறேன். ஆனால் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை மிக அழகுற நெறியாலை செய்த அன்பு தங்கை கவிதா அவர்களுக்கு என்னுடைய அன்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும். அவங்க ஊடகத்துறையிலையும் பணியாற்றி கொண்டு இதை எங்கள் ஐயாமையும் சொன்னார், அவங்க தமிழ் நல்லா உச்சரித்து பேசுகிறாங்கன்னு. ஏன்னா நாங்கள் தேட வேண்டியது இருக்குது, யார் தமிழ் நல்லா பேசுகிறா. இல்லை, லைஃப்பில் சொல்ல வேண்டியது இல்லை, வாழ்க்கையில் வாழ்வில் இருக்கு, சொல்லு இருக்கு. எல்லா சொற்களுக்கும் நமக்கு உயிர் சொற்கள், வேர் சொற்கள் கணக்கில்லாமல் இருக்குது. பயன்படுத்தணும், கொஞ்சம் பயன்படுத்தணும். அதுதான் நம்ம சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. யார் மேலே எங்களுக்கு கோபம் இல்லை. தாய்மொழியை பேச தெரியாத இனம் வந்து வாழாது. அதனால அது அந்த வருத்தம் தான் எங்களுக்கு. அது ஒன்றும் இல்லை. இப்போ தங்கை எப்படி பேசுனதில் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஏன்னா தமிழ் பேசுனா படிக்க தெரியாத பிள்ளைன்னு நினச்சிருவாங்க. நான் பள்ளிக்கூடம் படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது இந்த கையெழுத்து நினைவு கையொப்பம் வாங்க வரும்போது நான் தமிழில் கையெழுத்திட்டேன் அன்புடன்னு. சினேகா அவர்கள் வந்து ஆங்கிலத்தில் கையெழுத்திட்டாங்க. நான் கேட்டேன் எப்படின்னு, ஐயா நான் வந்து தமிழில் தான் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு தடவை தமிழில் போட்டபோது ஒரு அம்மாவும் பொண்ணு வந்து கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க. போகும்போது தமிழில் கையெழுத்து போடுறாங்க, இந்த இவங்க படிக்கலை பொறுக்குன்னு. அது தமிழில் கையெழுத்து போட்டால் படிக்கலைன்னு நினச்சிக்கிறான். அப்போ படிக்கலை, பள்ளிக்கூடம் போல அவருக்கு தமிழ்லே பேசிட்டுக்கிறான்னு நினைக்கிறான். அதனால அந்த பாடல் நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை இப்போ யாரும் அதை பாடுறதில்ல. அந்த பாடலில் 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான். இந்த பாட்டை நான் எங்கள் மாமா சவுந்தர அவர்களும் ஐயா பாக்கியராஜ் வீட்டுக்கு போனோம்னா ஒரு தடவை அந்த பாட்டை பாடுங்க அப்படிம்பாங்க. தாளம் போட்டு நாங்கள் பாடுவோம். 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான், மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா, இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. 10 தல ராவணன ஒத்த தல ராம வென்றான், மொத்தத்துல வீர வேணும் சுடலமாடா, இந்த வித்தைகளை கத்துக்காம சத்தியத்தை ஒத்துக்காம கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா தம்பி, கத்துனா போனதெல்லாம் கிடைக்குமாடா. புலி பசித்து கிடந்தாலும் புள்ளை தின்ன மாட்டாது, போட்டத திங்கிறமே சுடலமாடா, நம்ம பொண்டு உள்ள வாழ்க்கையில கண்ட சுகம் ஏதும் இல்ல, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா தம்பி, தெண்டத்துக்கு உழைக்கிறமே நியாயமாடா. இது அந்த பாடல் ஐயா பரிணாமன் அவர்கள் எழுதினது. அது ரொம்ப முற்போக்கான பாடல். அந்த வரியை தவிர மற்றெல்லாம் நமக்கு உடன்பாடு. இப்போ இருந்தால் கூட ஐயா மாற்றி அதை கொடுப்பாங்க அதில். அப்போ அது எவ்வளவோ பாடல்கள், எவ்வளவோ சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் எல்லாம் தோன்றி என்னென்னமோ. எங்கள் தாத்தா பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி, முன்பு இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார், புத்தன் வந்தார், அப்புறம் இயேசு வந்தார், அப்புறம் காந்தி வந்தார். எதையோ சொன்னாங்க, எழுதி வச்சாங்க. எல்லாத்தையும் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு தரல. அது மாதிரி தான் இப்போ நானும் நாமளாவது எல்லாரும் சேர்ந்து ஏதாவது உருப்படியாக கிழிப்போம் வாங்கன்னு தான் கூப்பிடுறேன். என்ன நீ உனக்கு என்னைக்கு கோபப்பட்டிருக்கோம்? நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில நின்று போரிட்டு நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று படை வீரன் செத்து உயிருக்கு வந்துட்டான். உயிரற்ற உடல் வருது. எத்தனை கோடி, எவ்வளவு லட்சம் இந்த நாடு மத்திய மாநில அரசுகள் கொடுத்துருக்கு. யாராவது நெஞ்ச தொட்டுச்சு? யாராவது சொல், யாராவது சொல். இந்த நாட்டின் ராணுவ வீரன் நாட்டை பாதுகாக்க போரிட்டு எல்லையில நின்று செத்து வந்தான். மத்திய அரசு 1 கோடி அறிவிச்சது, 2 கோடி அறிவிச்சது. முடியாதா? மாநில அரசு கொடுத்தது. ஒருத்தன் வெங்கல பதக்கம் வந்தா 1 கோடி அந்த நிறுவனம், 1 கோடி இந்த மாநில அரசு, 1 கோடி அந்த அரசு. என்ன
அப்ப செத்து வந்ததுக்கு என்ன கொடுத்துருக்கு? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம். ஒரு முதலாளி அவன் காய்ச்சி வித்து பல லட்சங்களை சம்பாரிச்சு கொண்டிருக்கிறான். கொழுப்படுத்து போய் ஒருத்தன் குடிச்சு செத்துருக்கான். ஒரு முதலாளியின் லாப தேவை, ஒருத்தன் போதை, இதுல செத்து விழுந்தவனுக்கு 10 லட்சம் மக்கள் காசுல கொடுக்கப்படுது. ஆனா நாட்டை காப்பாற்ற எல்லை நின்று செத்து வந்தவனுக்கு எத்தனை லட்சம்? யாராவது சொல்லுங்க. நான் ராணுவத்துக்கு போய் செத்தன்னா, நாட்டுக்காக செத்தால் என் வீட்டை என் நாடு பாதுகாக்கும்ங்கிற எண்ணம் வராத போது எவன்டா நாட்டு ராணுவத்தில் வந்து சேருவான்? எவன் சேருவான்? அப்புறம் தேசப்பற்று எப்படி வரும்? நாட்டுப்பற்று எப்படி வரும்? நாட்டுக்காக செத்தவன் மீதே நாடு பற்று வைக்காத போது நாட்டுப்பற்று எவனுக்கு வரும்? சாதாரண குடிகளுக்கு எப்படி நாட்டுப்பற்று வரும்? எப்படி வரும்? எல்லாத்தையும் நம்ம சகித்துக்கிட்டோம் பாருங்க. இந்த இடத்துல கோவப்படல, இந்த இடத்துல கேள்வி வரல. ஏன் இப்படி நடக்குது? கேள்வி வரல. ஏன்னா குப்பையை கூட்டுற தொழிலாளியை கூட நீ தனியார் முதலாளிக்கு கொடுத்துருவீன்னா அப்ப எதை தான் நீ வச்சுப்ப? 1 கிலோ குப்பை 1 கிலோ குப்பை வரல 12 ரூபாயாங்க. யாராவது சொல்லுங்க, எல்லாம் படிச்சவங்க தானே இருக்கீங்க. 1 கிலோ குப்பையை அள்ளி எடுக்க 12 ரூபாயா? ஒரு கழிவறையை கழுவி முடிக்க 350 ரூபாயா? 350 ரூபாய்க்கு ஒரு கக்கூசு கழுவிக்கலாங்க உங்க வீட்டுல? நீங்க சிரிக்கிறதுக்கு சொல்லல, கோவப்படணும். நம்ம பாட்டன் தாத்தன் சொல்றான்ல, ஏமாறுகிற இருக்கிற வரை ஏமாற்றவே இருப்பான், ஏமாற்றவன் இருப்பான். திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. அது நடந்துட்டுதான் இருக்குது. அண்ணா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இப்ப திருடனா பார்த்தா நம்ம பார்த்தா அவன் திருந்தல, இப்ப நம்ம திருத்தணும். அவன் தான் திருந்தலையே. 1 வருஷம் 2 வருஷம் இல்லையா, 60 வருஷம் திருடுறான். அவன் திருந்தலையே. அப்ப என்ன பண்ணணும்? திருத்தணும். யார் திருத்தணும்? நாம தான். என்ன பண்ணணும்? உங்க கையால என்ன பண்ணணும்? ஒரே அழுத்த ஒரு அழுத்தணும். என்னது? ஒற்றை விரல் புரட்சிங்கிறது சரிதான். அது தெரியல. அவங்க உட்கார்ந்து இருக்கிற அவங்க எல்லாம் அதிகாரம் அது நாம கொடுத்ததுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். நம்ம போட்ட ஒத்த ஓட்டுல வந்த வலிமை தான் அதுன்னு வரணும். உங்களுக்கு என்ன வரணும்? அதுதான் முக்கியம் இங்கே. அப்ப அங்கதான் மாறுதல். அதுதான் அண்ணல் காந்தியடிகள் உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நினைக்கிறியோ அதை உன்னிலிருந்து தொடங்குடாங்கிறாரு. நீங்க நான் என்னிலிருந்து தொடங்குறேன், நீங்க உங்களிலிருந்து தொடங்குங்க. நம்மிலிருந்து நல்ல மாற்றம் தொடங்கட்டும். நான் 6 மாசத்துல தேர்தல் வருது, அப்பவாவது ஒரு மாறுதல் வருதான்னு பார்ப்போம். அதான் ரொம்ப முக்கியம். உட்கார்ந்துருவாங்க ப்ளீஸ். சரி, அந்த பக்கம் போயிடுங்க. இல்லை, பத்திரிகையாளர்கள் அனைவரும் அந்த பக்கம் போயிடுங்க. அமலன் மேம் அந்த பக்கம் போயிடுங்க. அந்த பக்கம்